மேற்கு ஆசியாவில் இப்போது நடந்து கொண்டிருப்பது வெறும் மோதல் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய பிராந்திய போராக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2026 மார்ச் முதல் வாரத்தில் ஈரான் நடத்தியுள்ள அந்த அதிரடி தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் உற்று நோக்க வைத்திருக்கிறது. இதுவரை நாம் கேள்விப்படாத அளவுக்கு ஒரே நேரத்தில் பல நாடுகள் மீது ஏவுகணைகளும் ட்ரோன்களும் சீறி பாய்ந்துள்ளன. இதில் இந்தியாவுக்கு நெருக்கமான நாடான ஐக்கிய அரபு அமீரகம் எப்படி பாதிக்கப்பட்டுள்ளது, அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் எங்கே குறிவைக்கப்படுகின்றன, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த யுத்தம் சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் உலக பொருளாதாரத்தையும் எப்படி புரட்டி போடப் போகிறது, இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற மிக முக்கியமான விஷயம். இதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான அரசியலையும் தற்போதைய கள நிலவரத்தையும் விரிவாக பார்ப்போம். முதலில் மார்ச் 1ஆம் தேதி இரவு வரை கிடைத்துள்ள அதிகாரப்பூர்வ தகவல்களை பார்ப்போம். ஈரான் தனது எல்லைகளை தாண்டி ஒரு ருத்ர தாண்டவத்தையே ஆடியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சைப்ரஸ் மீது 2 ஏவுகணைகள், ஓமன் மீது 3 ட்ரோன்கள், பஹ்ரைனில் 45 ஏவுகணைகள் மற்றும் 9 ட்ரோன்கள் என தாக்குதல் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஈராக் மற்றும் ஜோர்டான் நாடுகளும் தப்பவில்லை. ஆனால் இதில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது 2 இடங்களைத்தான். ஒன்று இஸ்ரேல், மற்றொன்று ஐக்கிய அரபு அமீரகம். இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் 12ற்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் ஏவப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் துபாய் மற்றும் அபுதாபியை உள்ளடக்கிய UAE மீது மட்டும் 140 ஏவுகணைகளும் 270 ட்ரோன்களும் ஏவப்பட்டுள்ளன. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஈரான் ஏவிய அந்த நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளில் சுமார் 99% UAE அரசாங்கம் தடுத்து அழித்துள்ளது. இது சாதாரண விஷயமல்ல. உலகிலேயே வலிமையான இராணுவம் கொண்ட அமெரிக்காவால் கூட 100% தாக்குதலை தடுப்பது கடினம். ஆனால் UAE தனது வான் பாதுகாப்பு அமைப்பை மிகச் சிறப்பாக கையாண்டுள்ளது. துபாயில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை அவர்கள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். இருப்பினும் அங்குள்ள விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. விமானங்கள் தரையிறங்கவோ அல்லது பறக்கவோ முடியாத சூழல் நிலவுகிறது. இந்த தருணத்தில் அங்கு வசிக்கும் நமது தமிழ் உறவுகளுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். அரசாங்கம் சொல்லும் பாதுகாப்பு விதிமுறைகளை அப்படியே பின்பற்றுங்கள். குறிப்பாக இரவு நேரங்களில் ஜன்னலோரம் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏவுகணைகள் தடுக்கப்படும் போது ஏற்படும் அதிர்வு அல்லது சிதறல்கள் ஜன்னல் கண்ணாடிகளை பாதிக்க வாய்ப்புள்ளது. மேலும் வீட்டில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக மூடி வையுங்கள். உங்கள் பாஸ்போர்ட், விசா போன்ற முக்கியமான ஆவணங்களை எப்போதும் கைக்கு எட்டும் தூரத்தில் தயாராக வைத்திருப்பது நல்லது. மற்றபடி தேவையற்ற பயம் வேண்டாம். உங்களை பாதுகாக்க அந்த நாட்டு அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இங்கே ஒரு கேள்வி எழலாம். ஈரான் ஏன் திடீரென ஐக்கிய அரபு அமீரகத்தை குறிவைக்க வேண்டும்? இதற்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களோட கருத்து என்ன? ஈரான் செய்வது சரியான பதிலடியா அல்லது இது தேவையில்லாத வன்முறையா? உங்கள் எண்ணங்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ உண்மை என்னவென்று பார்ப்போம். UAE-ஐ ஈரான் குறிவைக்க 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவது, சித்தாந்தம் ரீதியான வேறுபாடு. கடந்த 40-50 ஆண்டுகளாகவே ஈரான் மற்றும் UAE இடையே ஒரு போட்டி நிலவி வருகிறது. இரண்டாவது காரணம், UAE அமெரிக்காவின் மிக நெருங்கிய கூட்டாளி. அங்கு அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் ஹப் உள்ளன. குறிப்பாக ஜபல் அலி துறைமுகம் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானது. மூன்றாவது காரணம், இது ஒரு உலகளாவிய விமான போக்குவரத்து மையம். ஒரு நாளைக்கு சுமார் 1400 விமானங்கள் வந்து செல்லும் இடத்தை தாக்கினால் அது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என ஈரான் நினைக்கிறது. நான்காவது மிக முக்கியமான காரணம் பொருளாதாரம். துபாய் ஒரு சர்வதேச நிதி தலைநகரம். இங்கே ஒரு தாக்குதல் நடந்தால் அது உலக பங்குச்சந்தையில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும். இந்த அழுத்த தந்திரத்தை பயன்படுத்தி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பணிய வைக்க ஈரான் முயற்சிக்கிறது. பிப்ரவரி 28 முதல் மார்ச் 1 வரை மட்டும் ஈரான் மொத்தம் 824 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் 456 ஏவுகணைகளும் 357 ட்ரோன்களும் அடங்கும். இங்கேதான் ட்விஸ்ட். ஈரானிடம் இன்னும் எத்தனை ஆயுதங்கள் மிச்சம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஈரானிடம் ட்ரோன்களை தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையே இருக்கிறது. அவர்கள் ஆயிரக்கணக்கில் ட்ரோன்களை உருவாக்கி கொண்டே இருக்க முடியும். மேலும் அவர்கள் இப்போது ஒரு புதிய உத்தியை கையாளுகிறார்கள். ஏவுகணைகளை பெரிய இராணுவ வாகனங்களில் கொண்டு செல்லாமல் சாதாரண சரக்கு லாரிகளில் மறைத்து வைத்து நகர்த்துகிறார்கள்.
இதனால் அமெரிக்காவின் செயற்கைக்கோள்களால் கூட அவற்றை துல்லியமாக கண்டுபிடிப்பது கடினமாக உள்ளது. ஈரானிய அதிபர் பெஷிக்யான் தனது உரையில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார், சரண்டர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அமெரிக்காவின் 37 இராணுவ தளங்களை குறிவைப்போம். இந்த 37 இராணுவ தளங்களும் நான் மேலே குறிப்பிட்ட அந்த வளைகுடா நாடுகளில்தான் உள்ளன. குறிப்பாக அபுதாபி மற்றும் துபாயில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை தாக்கி அந்த நகரங்களின் செயல்பாட்டை முடக்க ஈரான் திட்டமிடுகிறது. இது இராணுவ ரீதியான வெற்றியை தருமா என்பது சந்தேகம்தான். ஆனால் ஜியோ பொலிட்டிக்கலாக இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 2020இல் போடப்பட்ட ஆப்ரஹாமிக் அக்கார்டு ஒப்பந்தத்தில் மூலம் UAE மற்றும் பஹ்ரைன் நாடுகள் இஸ்ரேலுடன் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டன. இது ஈரானுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் இப்போது சவுதி அரேபியா நேரடியாக தாக்கப்படாவிட்டாலும் அங்குள்ள எண்ணெய் கிணறுகளை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மூலம் தாக்க ஈரான் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் ஸ்கைலைட் என்ற எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டது. இது ஒரு சாதாரண கப்பல் அல்ல, இது ஒரு ஷேடோ ஃப்ளீட், அதாவது உலக நாடுகளின் கணக்கில் வராமல் கச்சாயை எடுத்துச் செல்லும் கப்பல். இந்த தாக்குதல் மூலம் ஈரான் சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தை எங்களால் முடக்க முடியும் என்பதுதான். உலக போக்குவரத்தில் 20% கச்சா எண்ணெய் இந்த வழியாகத்தான் செல்கிறது. இங்கே தாக்குதல் நடந்தால் எந்த ஒரு காப்பீட்டு நிறுவனமும் கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்காது. இன்சூரன்ஸ் இல்லாமல் கப்பல்களை இயக்குவது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதனால் உலக நாடுகளுக்கு செல்லும் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் டீசல் விலை தாறுமாறாக உயர வாய்ப்புள்ளது. சரி, இப்போ உண்மை என்ன? ஈரானுக்குள் நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் போர் நடந்து கொண்டிருக்கும் போது மறுபக்கம் ஈரானின் முன்னாள் மன்னரான ஷாவின் மகன் ரிஸ்வி ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்துள்ளார். ஈரானின் இராணுவ தளபதிகள் மற்றும் வீரர்களிடம் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடனடியாக சரணடையுங்கள், உங்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன், ஆட்சியை மக்களிடம் ஒப்படையுங்கள். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ரிஸ்வி ஈரானை விட்டு வெளியேறி 40 ஆண்டுகளுக்கு மேலாகியது. ஈரானின் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு சில ஆதரவுகள் இருந்தாலும் அவரை அமெரிக்காவின் கைக்கூலியாகவே அந்நாட்டு அரசாங்கம் பார்க்கும். மேலும் ஈரானின் உயரிய மதத் தலைவர் கொல்லப்பட்டிருப்பது ஷியா பிரிவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொந்தளிப்பு ஈரானோடு நிற்கவில்லை. இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்கிறது. சென்னையில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட இஸ்லாமிய அமைப்புகள் முயன்றன. காஷ்மீரிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்துள்ளன. குறிப்பாக பாகிஸ்தானில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முயன்றபோது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழந்துள்ளனர். இஸ்லாமாபாத் மற்றும் கில்கிட் பல்திஸ்தான் பகுதிகளில் உள்ள ஐநா UN அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. ஒரு சர்வதேச பிரச்சனை எப்படி உள்ளூர் வன்முறையாக மாறுகிறது என்பதற்கு இதுவே சாட்சி. ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். இதுபோன்ற உலகளாவிய மோதல்களில் மதரீதியான உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் லாஜிக்கலாக சிந்திப்பதே சிறந்தது. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் கூறும் தகவலின்படி பாகிஸ்தான் இராணுவம் இப்போது ஆப்கானிஸ்தான் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளது. காபூல் மற்றும் கந்தகார் பகுதிகளில் உள்ள ஆயுத கிடங்குகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இதனால் மேற்கு ஆசியா முழுவதும் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. சமூக வலைத்தளங்களில் பலரும் இந்தியாவையும் UAEயையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடு என்பதில் பெருமை கொள்வோம். அதே சமயம் நமது நட்பு நாடான UAE இக்கட்டான சூழலில் இருக்கும்போது அதை கிண்டல் செய்வது முறையல்ல. நமது நாடு வளர்வதை பற்றி பேசுவோம், மற்ற நாடுகளின் துயரத்தை வைத்து பேசுவதை தவிர்ப்போம். இப்போது UAEயின் தாட் மற்றும் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இருப்பினும் வரும் காலங்களில் ட்ரோன் தாக்குதல்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கப் போகிறது. ஒரு சிறிய ட்ரோன் மூலம் ஒரு பெரிய கட்டிடத்தையே அல்லது ஒரு கப்பலையே செயலிழக்கச் செய்ய முடியும் என்பது கவலைக்குரிய விஷயம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வரும் என்று தோன்றவில்லை. இரு தரப்புமே பின்வாங்க தயாராக இல்லை. ஒருவேளை ஈரான் தனது கடைசி ஏவகணை வரை போரிடத் துணிந்தால் அது இன்னும் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கும். இதன் பின்னணி என்னவென்றால், ஈரானின் வீழ்ச்சி ஏற்பட்டால் அதற்கு பிறகு அங்கு ISIS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் மீண்டும் தலைதூர்க்க வாய்ப்புள்ளதாக சில அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள்.
இது முன்பு சதாம் ஹுசேன் வீழ்ந்தபோது நடந்த வரலாற்றை நினைவுபடுத்துகிறது. ஈரான் இஸ்ரேல் மோதல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையேயான நிலப்பரப்பு போர் மட்டுமல்ல, இது உலக பொருளாதாரத்தின் நாடி துடிப்பை தீர்மானிக்கும் ஒரு யுத்தம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $100 தாண்டினால் அது இந்தியாவை போன்ற இறக்குமதி நாடுகளுக்கு மிக பெரிய சுமையை ஏற்படுத்தும். போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும் போது காய்கறிகள் முதல் அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தின் விலையும் உயரும். இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ஐநா சபையும் மற்ற நாடுகளும் எடுக்கும் முயற்சிகள் இதுவரை பெரிய பலனை தரவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போதுள்ள $1 மில்லியன் கேள்வி. அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் இறங்கினால் அது 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கமாக இருக்குமோ என்ற அச்சம் நிலவுகிறது. ஆனால் இப்போதைக்கு அமெரிக்கா தனது இராணுவ தளங்களை பாதுகாப்பதிலும் தனது கூட்டாளிகளுக்கு ஆயுத உதவிகள் செய்வதிலுமே கவனம் செலுத்தி வருகிறது. மறுபுறம் ரஷ்யாவும் சீனாவும் இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு மறைமுக ஆதரவு அளிக்க வாய்ப்புள்ளதாக சில உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது உலக நாடுகளை 2 துருவங்களாக பிரிக்கிறது. இப்போதைய சூழலில் வதந்திகளை நம்ப வேண்டாம். சமூக வலைத்தளங்களில் வரும் அனைத்து தகவல்களும் உண்மையல்ல. அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும் நம்புங்கள். இந்த யுத்தத்தின் தாக்கம் நமது அன்றாட வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால் அமைதி பேச்சுவார்த்தை ஒன்றே வழி. UAEயில் உள்ள நமது தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நமது விருப்பம். அங்குள்ள நிலைமை குறித்த 99% துல்லியமான தகவல்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். ஈரான் இன்று இரவு இன்னும் மோசமான தாக்குதலை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு இக்கட்டான காலம். வரலாற்றை திரும்பி பார்த்தால் பல போர்கள் பேச்சுவார்த்தையில்தான் முடிவுக்கு வந்துள்ளன. ஆனால் அதற்குள் எவ்வளவு சேதம் ஏற்படும் என்பதுதான் கேள்வி. சுருக்கமாகச் சொன்னால், ஈரான் தனது பலத்தை காட்ட முற்படுகிறது. UAE மற்றும் இஸ்ரேல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள போராடுகின்றன. அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை தக்க வைக்க பார்க்கிறது. இந்த அதிகார போட்டியில் சிக்கித் தவிப்பது என்னவோ சாமானிய மக்கள்தான். இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே மனிதாபிமான அடிப்படையில் நம் அனைவரின் வேண்டுதலும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த யுத்தம் உலக பொருளாதாரத்தை முழுவதுமாக பாதிக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.